இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது, ப்ரஷ்ஷில் எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது, ப்ரஷ் ஸ்ட்ரோக்லாம் எப்படி வச்சு பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம எதையும் பார்க்காம நம்ம விருப்பத்துக்கு, அதாவது ரொம்ப ஃப்ரீலான்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் எப்படி ஸ்ட்ரோக்கெலாம் இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சி தான் நம்ம பார்த்துருந்தோம். அது ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி. இந்த வீடியோ வாட்டர் கலர் ப்ரஷஸ் பற்றின ரொம்ப அடிப்படையான வீடியோ தான். ரொம்ப எளிமையாகவே இருக்கும். இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஈஸியாகவும் புரியும். ஸோ இது முக்கியமான வீடியோ, ஞாபகமாக பார்த்துருங்க. அந்த பயிற்சியோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரஷ்ஷில் எப்படி நேச்சரில் போயிட்டு பார்த்து பயிற்சி பண்ணுறது. நேச்சர்லங்கிறது நான் சொல்கிறது வெளியில் அவுட்டோரில் ஒரு செடி கொடி இந்த மாதிரியான விஷயங்கள், அதை எப்படி நம்ம ப்ரஷ்ஷில் பார்த்து பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக பயிற்சி பண்ணுறதை பார்த்தோம். இந்த டைமில் நம்ம எதை பார்க்குறோமோ அதை எப்படி நம்ம ப்ரஷ்ஷில் அதோட ஸ்ட்ரோக்கை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன மெட்டீரியலை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரஷஸ் எல்லாமே வாட்டர் கலர் ப்ரஷ் தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சிங்கிள் ப்ரஷ் தான், அதுவும் சின்ன ப்ரஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷஸை நீங்கள் வாட்டர் கலருக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வேறு மீடியம், ஆயில், அக்ரலிக் இந்த மாதிரி மீடியத்தில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரஷ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில். பேலட், இது வாட்டர் கலர் பேலட். இந்த மாதிரி பேலட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு டைலோ அல்லது ஒரு சுவிட்ச் போர்டுக்கான ஒயிட் கலர் பேஸ் உள்ள பேலட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட்டர் கலர்ஸ். இந்த வாட்டர் கலர் டியூப் வந்து நிறைய கம்பெனிகளோட பிராண்டு இருக்குது. ஆனால் கேமல் கம்பெனியோட உள்ளது தான் நம்மளுக்கு லோக்கலில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் ஆர்ட் மெட்டீரியல் ஷாப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாட்டர் கலர் டியூப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே கேமல் கம்பெனியோட தான் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது வாட்டர் வச்சுக்கிறதுக்கான ஒரு மக்கு, ஒரு கப்பு, பிளாஸ்டிக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ரு மேக்ஸிமம் ஒரு 1 லிட்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு மக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட்டர் கலர் போர்டு. நான் யூஸ் பண்ணுற போர்டு பேர் வந்து கேன்சன் போர்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கேன்சன் போர்டு வந்து 90 ருபீஸ்லையும் கிடைக்கிது, 160 ருபீஸ்லையும் கிடைக்கிது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வரைகிறதுக்கு வந்துக்கலாம். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வெளியில் எங்கேயும் நான் போகலை. அது எங்கள் வீட்டில் நாங்கள் செடி வளர்க்குற செடியிலேயே ஒரு செடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் எந்த செடி இப்போ வரைகிறதுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு பிடிக்குதோ அந்த செடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த பொருளை பார்த்து வரைய போகிறோமோ அந்த பொருளை பார்த்து உடனே நம்ம வரைஞ்சிடக்கூடாது. வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம வரைகிற பொருளை ஒரு 5 நிமிஷம் ஒத்து கவனிக்கணும். கவனித்து அதோட வியூ, டைரக்ஷன், அதோட லைட்டிங் எந்த பக்கமெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வரைய போகிற செடியை ஒரு 5 நிமிஷம் ஒற்று கவனிக்கலாம். கவனிச்சதுக்கப்புறம் நம்ம வரைபடத்தளம் பேப்பரை வந்து போர்ட்ரைட்டாக அல்லது லேண்ட்ஸ்கேப்பாங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செடி இருக்குது. இந்த செடியை நம்ம எப்படி சிங்கிள் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் வைக்க போகிறோம். ஒரே ப்ரஷ் ஸ்ட்ரோக் தான் வைப்போம். அதுக்கு மேலே செகண்ட் டோன், தேர்ட் டோன்லாம் நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரஷ்ஷுக்கான சிங்கிள் ஸ்ட்ரோக் பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே எப்படி நான் பார்க்குற அந்த செடியை அடையாளப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்ப்போம். இப்போ நம்ம இந்த லீஃபை பார்த்துட்டோம். இந்த லீஃபை பார்த்துட்டு இந்த லீஃபில் என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பேலட்லேருந்து நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதில் கரெக்டாக எனக்கு அதில் உள்ள கலர் தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் கலர் சார்ட்டுங்கிற ஒன்றை
பேசியிருப்போம். அந்த கலர் சார்ட் வீடியோவையும் நம்ம ஃபுல்லாகவே எப்படி செய்கிறதுங்கிறத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். இப்போது இதுதான் அந்த கலர் சார்ட். நம்ம வரைய போகிற செடியில் எங்கே அந்த கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரு அதிகபட்சம் க்ரீனில் ஒரு 3-4 ஷேடு தான் இருக்கும். அந்த 3-4 ஷேடு இந்த செடியில் உள்ளது. இங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறத கலரை கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த கலர் எதை கலந்தா வருது அப்படிங்கிறதையும் உங்கள் பேலட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செடியை வரைய போகிறோம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டோம். தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா இந்த செடியில் என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கலர் சார்ட்டில் இருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலட்டில் அந்த செடி என்னென்ன கலரில் இருக்குது, லைட் க்ரீன், மீடியம் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன், இந்த 3 க்ரீன் ஷேடையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே சமயம் இந்த செடியில் வேறு பூக்கள்லாம் இல்லை. பூக்கள் இருந்துச்சுன்னா அந்த பூக்கள் என்ன கலரோ அதுக்கான கலரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் அந்த செடியில் உள்ள க்ரீனுக்கான ஷேடை மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த செடியில் உள்ள கலரை பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கலர் சார்ட் பயன்படுத்த வேண்டாம். ஆனால் அது என்ன கலர்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க, நீங்கள் அந்த கலர் சார்ட்லேருந்தே கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கலரெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் செடியை பார்க்கலாம். இந்த செடி வந்து எனக்கு போர்ட்ரேட் வியூவில் இருக்கா, லேண்ட்ஸ்கேப் வியூவில் இருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைபட தளத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து போர்ட்ரேட் வியூவில் தான் இந்த செடியை வரைய போகிறேன். ஏன் நான் போர்ட்ரேட் வியூவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செடி வந்து போர்ட்ரேட் வியூவில் தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக. ரெண்டாவது, நான் வந்து இதோட அவுட்புட் எப்படி வரும், ப்ரெசன்டேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் மைண்டில் ஒன்று வச்சுருக்கிறேன். அதை நோக்கி தான் நான் வந்து வரைபட தளத்தையே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செடியோட நுனிப்பகுதி எப்போவுமே கொஞ்சம் கொழுந்து பகுதியாக இருக்குங்கிறதுனால எல்லோ ஷேடில் லைட் க்ரீனில் தான் இருக்குது. இப்போது நம்ம லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லைட் க்ரீனை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அந்த கொழுந்து பகுதியில் நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே வரும்போது ஒரு மீடியம் டோனை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா செடி வந்து கொழுந்து பகுதி வந்து நுனி பகுதியாக இருக்குது லைட் க்ரீனில். கீழே வரும்போது மீடியம் க்ரீன், இன்னும் கீழே வரும்போது செடி நல்லா டார்க் க்ரீன்லேயே இருக்குது. இப்போது நம்ம இந்த செடியை பார்த்து வரையும் போது கவனம் முழுக்க செடியிலே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது நம்ம பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ்லலாம் வரையல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரஷ்ஷுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ரெண்டாவது, நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப டிட்டோவாக அழகாகவே வரையணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் மார்க் பண்ணிட்டு தான் வரைஞ்சிருப்பேன். ஆனால் இப்போது நம்ம ப்ரஷ்ஷுக்கான பயிற்சி தான் எடுத்துக்கிறோம் நேச்சர்லேருந்து. இப்போ கவனிங்க, நான் வந்து ப்ரஷ்லேருந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வைக்கிறேன். எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ரோக் வச்சதுக்கப்புறம் செகண்ட் டோனாக நான் ஒரு கலரோ அல்லது ப்ரஷ் ஸ்ட்ரோக்கோ மேலே ஏற்றலை. ஒரு ஸ்ட்ரோக் வச்சேன் அப்படின்னா அந்த இடம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போன வீடியோ ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் பயிற்சி பண்ணுறது எப்படி ஃப்ரீ ஹேண்டாக அப்படிங்கிறத அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போது நம்ம அப்ளை பண்ணுற ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே பார்த்த உடனே புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ப்ரஷ் ஸ்ட்ரோக்குமே ரொம்ப கவனமாகவே வைங்க. அதே சமயம் லீஃப் வரைகிறோம், அது ஒரு ஸ்ட்ரோக்கில் அப்படியே வச்சிடுறோம். அது கொஞ்சம் ப்ரஷ்ஷு திக்கன் தின்னாவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே சமயம் லைட்டிங்கான ஏரியாவும் மாதிரியும் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது எப்படின்னா, ப்ரஷ்ஷை அமுக்கி எடுக்கும்போது தொடச்சி எடுத்தோம்னா அந்த இடத்துல லைட்டாக இருக்குது. ப்ரஷ்ஷை ரொம்ப லைட்டாக வச்சு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கலர் தேங்கி நின்று டார்க்காக இருக்குது. அதுதான் லைட்டு டார்க்குக்கான டிஃப்ரெண்ட் இங்கே காட்ட முடியுது. இப்போ இந்த லீஃப்லாம் எப்படி இருக்குது, இந்த செடியோட தண்டு பகுதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் கவனிங்க. இப்போது அதை எப்படி ப்ரஷ் ஸ்ட்ரோக்லையும் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கவனிங்க. இப்போது ஒவ்வொரு தண்டும் ஒவ்வொரு இடத்துல ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்ம கலரை எப்படி தேக்கி நிறுத்துகிறோம். அதே சமயம் மேல் பகுதி லைட் பகுதி அப்படின்னா அந்த இடத்துல எப்படி கலரை நம்ம லைட்டாக விடுறோம். இப்போ இந்த கலர்லேயே நம்ம ஒரே ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு தான் லைட்டு டார்க்கும் நம்ம சேர்த்தே வச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும்.
இப்போ இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கிலலாம் நீங்கள் கவனிங்க, ப்ரஷ்ஷை எந்த வாட்டத்தில் நம்ம கலரை சேர்த்து எடுக்கிறோம், எந்த டைரக்ஷனில் ப்ரஷ்ஷை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போது ஸ்ட்ரோக்னா லீஃப்னா ஒரே ஸ்ட்ரோக்கு தான் அடிக்கிறோம். அந்த ஒரே ஸ்ட்ரோக்கு ஆரம்பம் வந்து ஷார்ப் எட்ஜில் வைக்கிறோமா இல்லை பட்டையாக ப்ரஷ்ஷை அழுத்தி வைக்கிறோமா அப்படிங்கிற இடமும் லீஃபில் இருக்குது. ஏன்னா லீஃபில் வந்து ஃபஸ்ட்டில் ரொம்ப ஷார்ப்பாக ஆரம்பிக்குது, ஷார்ப்பாக முடியுது. அப்போ இன்பிட்வீன் லெவலில் லீஃப் மட்டும்தான் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இப்போ நம்ம பண்ணுறது ப்ரஷ் ஸ்ட்ரோக் ஸ்டடி தான். அப்படி இருந்தாலும் நம்ம ப்ரெசன்டேஷன் நோக்கத்தில் தான் இந்த படமும் வரைகிறோம். அப்போது நம்ம எந்த வாட்டத்துலேருந்து எங்கே இழுத்து செடியை முடிக்கிறோம், எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். இந்த பேப்பரில் நம்ம இந்த செடியை எந்த இடத்துல வரைய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற இடம் தான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்போசிஷனுங்கிறது தமிழில் கட்டமைப்புன்னு சொல்லுவோம். இந்த பேப்பருக்குள்ளே நம்ம வரைகிற படம் எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற பிளான் நம்ம செடியை பார்க்கும்போதே ஒரு 5 நிமிஷம் பார்க்க சொல்லி கவனிக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அப்போவே நம்மளுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ரஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. எந்த இடத்துல பட்டையாக வச்சு இழுக்கிறோம், எந்த இடத்துல ஷார்ப்பாக விடுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்த நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை முழுமையாகவே பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த செடியை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போது இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம பார்த்த செடி, வரைஞ்ச செடி அந்த இடத்துல இருக்குது. இப்போது அந்த செடியில் மேலே எதுவுமே பறக்கலை, வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. நம்மளும் செடியை மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வெறுமனே இருக்கிறத விட இங்கே ஏதாச்சும் ஒரு செயல் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த செயல் நடந்தால் நல்லா இருக்கும்னா நம்ம என்ன மாதிரி செயல் அந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் விருப்பத்துக்கு நீங்களே யோசிச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து தான் வரைஞ்சோம். இப்போ என்ன திடீர்னு அந்த இடத்துல பார்க்காம ஒன்று வரைய சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பார்க்காம நீங்கள் வரைய வேண்டாம், நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் வேறு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கூட எடுத்துக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை இப்போ நீங்கள் வரைஞ்ச செடியோட எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத யோசிங்க. இப்போது நம்ம வந்து வெறுமனே ஒரு செடியை பார்த்து வரைஞ்சிருக்கிறோம். இப்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வெறும் செடியை தான் அடையாளப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு மூமெண்ட்டோ ஒரு செயல்பாடோ எதுவுமே இல்லை. ஒரு செடி சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிற லுக்கில் தான் இருக்குது. இதை இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இதில் ஒரு பட்டர்ஃப்ளையோ அல்லது வண்டோ அல்லது ஏதோ ஒரு உயிரினத்தை, ஒரு பறவையோ, ஒரு சின்னதாக ஒரு இன்செக்ட், ஒரு பூச்சியோ நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது நான் இதில் வந்து ஒரு டிராகன் ஃப்ளை, ஒரு தட்டான் வரைகிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த செடியோட நுனி பகுதியில் ஒரு தட்டான் வந்து உட்கார்ற மாதிரி நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ செடி வந்து நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம தட்டான் என்ன கலரில் போடலாம். தட்டான் வந்து நிறைய கலரில் இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரீனுக்கு ஆப்போசிட்டான கலரில் ஆரஞ்சு அல்லது ரெட்டு டோனில் நம்ம ஒரு தட்டான் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ரெட் கலரில் உள்ள தட்டான் தான் வரையலான் இருக்கேன். அதோட இப்போ இந்த பகுதியிலையும் நம்ம சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் தான் தட்டான் வரைய போகிறோம். ஏன்னா செடி வந்து நம்ம எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் தட்டானையும் நம்ம சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அப்ளை பண்ணுறோம். இந்த தட்டான்லையும் லைட்டு டார்க் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தட்டானோட தலைப்பகுதியில் ஆரஞ்சு வச்சுருக்கேன், கீழே வந்து ரெட்டு வைக்கிறேன். இப்போது ஒரே டோனில் தான் ஆரஞ்சு ரெட்டையும் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டோன் செகண்ட் டோன் தெரிகிற மாதிரி நான் வைக்கல, ஃபஸ்ட்டு டோனாகவே அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம தட்டானோட உடம்பு பகுதி வரைஞ்சிட்டோம். இது இந்த செடியில் மேலேருந்து பறந்து வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு போஸில் தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். நான் பார்க்காம தான், ரெஃபரன்ஸ் இல்லாமல் தான் இதை நான் போடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே இதை வரைஞ்சி பழகி இருக்கிறேன். அதனால் இப்போ நான் பார்க்காம இதை வரைஞ்சிக்கிறேன். எனக்கு வந்து அது ரொம்ப எக்ஸாக்டாக தெரியல, வரைகிறதுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த தவறும் கிடையாது. இப்போது தட்டானோட பாடி பகுதியும் வால் பகுதியும் வரைஞ்சிட்டோம். தட்டானோட சிறகு பகுதி இப்போது நம்ம ஒரே ஸ்ட்ரோக்கில் தான் வைக்கிறோம். கலர் தேங்கி நிற்கிற இடம் நம்மளுக்கு டார்க்காகவும், ப்ரஷ்ஷை தொடச்சி எடுத்த இடம், அதாவது அழுத்தி வச்ச இடம் நம்மளுக்கு லைட்டாகவும் கிடைக்கிது பாருங்கள். இப்படி தான் இந்த செடியிலையும் லைட்டு டார்க்கை நம்ம பேஸ் பண்ணி விட்டுருக்குறோம்.
எங்கே நம்ம ப்ரஷ்ஷை அழுத்துறோமோ அந்த இடத்துல லைட் டோனாக கிடைக்கும், எங்கே ப்ரஷ்ஷை ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறோமோ அங்கே நம்மளுக்கு டார்க் டோன் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ப்ரஷ்ஷை அழுத்தி வச்சிருக்கிற இடத்துல அந்த இடத்துல தண்ணி தேங்க வாய்ப்பு இல்லை. ப்ரஷ்ஷை லைட்டாக எடுக்கிறப்போ அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்றுது. அதுதான் லைட்டு டார்க்குக்கான வித்தியாசம். இப்போ இந்த தட்டானோட பாடி பகுதியும் ரெக்க பகுதியும் வரைஞ்சிட்டோம். இப்போ அதுக்கான கால் பகுதி வந்து இப்போ இந்த செடியில் உட்கார வருது அப்படிங்கிற ஃபீலில் நம்ம இதற்கான கால்களை வரைஞ்சிடலாம். இப்போ தண்ணி தேங்கி நின்ற இடத்த நான் தொடச்சி எடுத்துடுறேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து சொட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த இடத்துல தண்ணி தேங்கவும் வேண்டாம். அதனால் கலரை மட்டும் தொடச்சி எடுத்துடுறேன், தேங்கி நின்ற இடத்த மட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு செடியில் ஒரு தட்டான் வந்து உட்காருது அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கிது பாருங்கள். இப்போது சிங்கிள் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் எப்படி ஒரு செடியை பார்த்து வரைகிறது அப்படிங்கிற இடத்த இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கான கலர் பேலட் பாருங்கள், கலர்லாம் எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஏன் கலர் பேலட்டை காட்டி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கலர் பேலட் வந்து அழகாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வரைஞ்ச படம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் போதும். கலர் பேலட்டில் கலர் கண்ணாபின்னான்னு தான் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி இருந்தால் தான் பேலட்டும் அழகாக இருக்கும். இதே போல் சிங்கிள் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற செடியை பார்த்து நீங்களும் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் இப்படி அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த லீஃபை எப்படி வரையணும் அப்படிங்கிறத வரைஞ்சி முடிச்சிட்டோம். வரைஞ்சி முடித்தோன்னா நம்மளுக்கு இந்த போர்டு இப்படி இருக்குது. இப்படி தான் நம்ம வரைஞ்சி முடிச்சிருக்கோம். இதை எப்படி ப்ரெசன்டேஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மவுண்ட் போர்டு செட் பண்ணி ஃப்ரேம் போட்டுட்டோம் அப்படின்னா இதோட அவுட்லுக்குங்கிறது வேறு ஒன்றா மாறிடும். இப்போது இதே போல் தான் நான் முன்னாடி பண்ண பயிற்சிக்கான படம் தான் இது. இந்த பயிற்சிக்கான படத்தை நான் வந்து ப்ரெசன்டேஷனாக மாற்றிட்டேன். வரைஞ்ச போர்டு மேலே மவுண்ட் போட்டிருக்கிறேன். ஃப்ரேம் வேணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இதோட அவுட்லுக்குங்கிறது வேறு ஒன்றா மாறிடுது. இப்போது நம்ம எனக்கு பின்னாடி உள்ள இந்த பேக்ரவுண்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணது தான், ப்ரஷ்ஷுக்கான ப்ராக்டிஸ். அதை எல்லாமே நான் ப்ரெசன்டேஷனாக மாற்றி வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றாவே முழுசாக பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பண்ணது தான். ஆனால் இது எல்லாமே ப்ரெசன்டேஷன் போகணுங்கிறதுனால நான் சிங்கிள் ப்ரஷ் ஸ்ட்ரோக் அட்டன் பண்ணல. 2-3 லேயர் 2-3 டோன் பிரிச்சே வச்சுருந்துருப்பேன். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கட்டும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது இப்போ உங்கள் பார்வைக்கு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியும் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பொருளை எடுத்தாலுமே வரைகிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாகிடும். நம்ம எல்லோருமே எந்த பொருளை நம்ம கண்ணு எதை பார்க்குதோ அதை வரைகிற இடத்துக்கு நம்ம நகர்ந்து போகலாம். அந்த முயற்சிக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. மேலும் உங்களுக்கு ஓவியம் சார்ந்த ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் எங்களுக்கான மேலும் உத்வேகத்தை கொடுக்கும். நாங்கள் இன்னும் அதிகமான வீடியோக்களை செய்யலாம் அல்லது என்னென்ன வீடியோக்களை செய்யலாம்ங்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறோம். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.